யூடியூபை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்க போது இந்த வீடியோவோட தம்ப்நெயிலை பார்த்துட்டு உள்ளே வந்து என்னதான் பையன் சொல்லியிருக்கான்னு நினச்ச அந்த நல்ல உள்ளத்துக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போதாத குறையாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி இந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வழியாக உள்ளே வந்து பார்க்கணும்னு நினச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் அண்ட் வெல்கம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டாவி விடுதல். ரீசெண்டாக நான் வந்து ஒரு வியர்டான ஒரு ஃபேக்டை வந்து இப்போ தான் அப்சர்வ் பண்ணுறேன். அதாவது பிறந்ததுலேருந்து நம்ம எத்தனை தடவை இப்போ வரைக்கும் கொட்டாவி விட்டுருப்போம். பட் ஆனால் வந்து போன வாரம் தான் நான் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணேன். ஸோ பொதுவாக வந்து எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, ஒருத்தவங்க கொட்டாவி விடுறதை பார்த்தா நம்மளுக்கும் கொட்டாவி விட தோணும், நம்ம மைண்ட் வந்து நம்மளை கொட்டாவி விடுறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து போன வாரம் என்னாச்சு, நான் வந்து ஒரு அமைதியான அட்மாஸ்பியர், ஓகே, ஒரு அமைதியாக இருக்க ஒரு என்விரான்மெண்ட்டில் நான் வந்து ஒருத்தவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கும் போது நான் வேறு அப்போ தூக்க கலகத்தில் இருந்தேன். ஓகேவா? ஸோ அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க என்கிட்ட. டக்குன்னு எனக்கு பயங்கரமாக ஒரு கொட்டாவி வந்தது. அந்த கொட்டாவி விட்ட அந்த டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்றதே என் காதில் சுத்தமாக விழலை. ஸோ நம்ம வந்து கொட்டாவி விடுதல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய தடவை அதை வந்து அந்த ப்ராசஸில் போயிருக்கும். பட் ஆனால் வந்து எத்தனை பேர் இல்லை நீங்கள் இப்போ உங்களுக்கே கூட ஒரு ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கூட ஃபீல் ஆகும். மேபி இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கொட்டாய் விட்டு பாருங்கள், நான் சொல்கிறது வந்து உங்கள் காதில் வந்து பார்ஷியலாக இல்லை சுத்தமாக கேட்காம இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் நோட் பண்ண, இந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது எப்படி நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் அண்ட் சயின்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்ததில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபேக்ட்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் அள்ளி போட்டு இந்த வீடியோவில் தான் இந்த கண்டென்ட்டாக மேக் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கொட்டாவி விடுதல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்னாலே பொதுவாக வந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங். கரெக்டாக அந்த கொட்டாவி விட்டு முடித்தோடனே மைண்ட் ரொம்ப காம் ஆகி பாடியே ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு போகும். அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி தேங்கி ஒரு மாதிரி நல்ல ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங். கரெக்டாக. பட் ஆனால் இந்த கொட்டாவி விடப்போது நம்மளுக்கு காதில் ஒருத்தவங்க பேசுகிற ஒரு சவுண்டு நம்மளுக்கு ஏன் காதில் கேட்காம இருக்குன்னா அந்த காதுக்குள்ளே சில வியர்டான சம்பவங்கள்லாம் நடக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த விஷயத்தை கேட்காம பண்ணுது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கிளியர் கட்டாக புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு சவுண்டு எப்படி நம்ம காதுக்கு கேட்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடணும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த மைக் வழியாக இந்த ஒயர் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆகுது. அப்புறம் இந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ண போது அந்த சவுண்டு உங்கள் ஸ்பீக்கர் வழியாக வெளியே ஏரில் வந்து சவுண்டு வேவ்ஸாக ட்ராவல் ஆகி உங்கள் காதோட எக்ஸ்டர்னல் வழியாக உள்ளே ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் காதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏர் ட்ரம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? வந்து இப்போ இந்த ஸ்கேல் தான் வந்து ஏர் ட்ரம் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ காது வழியாக சவுண்ட் இப்படி என்ட்ரு ஆகுது, ஏர் ட்ரம்மை இப்படி மூவ் பண்ண போனி இந்த ஏர் ட்ரம் வந்து வைப்ரேட் ஆகுது. இந்த வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆசிக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுற அந்த 3 போன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன்ஸை ஒரு இணக்கமாக சொல்லுவாங்க, ஹார்மோனியாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து கரெக்டாக அந்த வைப்ரேஷனை வந்து இன்னர் இயர், அதாவது காதோட உள்புறத்துக்கு வந்து அந்த வைப்ரேஷன் சென்ட் பண்ணுது. அந்த காதோட உள்புறத்தில் பார்த்திங்கன்னா காக்லியே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது நத்தை சுருள் அப்படின்ற மாதிரி தமிழ் அழகாக சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதோட நத்தையோட ஓடு ஷேப்பில் இருக்கிறதுனால அதை வந்து நத்தை சுருள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த காக்லியே தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷனை வந்து நம்மளோட பிரெயினுக்கு சென்ட் பண்ணி அப்புறம் நம்ம பிரெயின் வந்து அது என்ன மாதிரியான சவுண்டுன்னு சொல்லிட்டு அதை இன்டர்பிரேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இத்தனை ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசி நீங்கள் கேட்குறீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு வந்து நம்ம காதுக்கு ரீச் ஆகி அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் என்னென்னா இந்த ஒரு ஏர் ட்ரம். ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்கேல் தான் வந்து ஏர் ட்ரம் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் ட்ரம் வந்து ஃப்ரீயாக இப்படி வைப்ரேட் ஆகணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த ஏர் ட்ரமோட இந்த சைடு உங்களுக்கு வந்து இது லெஃப்ட் சைடு. ஓகே, இந்த ஏர் ட்ரமோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு காற்றழுத்தம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தான் வந்து இந்த ஏர் ட்ரம் வந்து ஃப்ரீயாக வந்து ஃப்ளெக்சிபிளாக வைப்ரேட் ஆக முடியும். இப்போது காற்றழுத்தம், அதாவது ஏர் ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் வந்து இந்த ஏர் ட்ரம் வந்து ஒரு நிலையான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். இல்லைனா வந்து இட் இஸ் நாட் இன் அ ஸ்டேபிள் கண்டிஷன். ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நார்மலாக நான் பேசி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா உங்களோட ஏர் ட்ரமோட 2 சைடுமே வந்து ஒரு சேமான ஒரு நிலையான ஒரு காற்றழுத்தம், ஈக்குவலான ஒரு காற்றழுத்தம் இருக்கிறதுனால தான் இப்போ அந்த சவுண்ட் வேவ்ஸ் வரப்போது இங்கே வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் நடக்குது. இங்கே வந்து அந்த காற்றழுத்தம் வந்து மாறுபடுறதுனால இது வந்து மூவ் ஆகுது. இந்த மூவ்மெண்ட் தான் வந்து அப்புறம் வைப்ரேஷனாக கன்வெர்ட் ஆகி அப்புறம் உங்கள் பிரெயினுக்கு சென்ட் ஆகி அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அந்த ஒரு ஏர் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிறதுனால தான் அந்த
ஏர் மெம்பரைன் வந்து வைப்ரேட் ஆகுது. அந்த வைப்ரேஷன் தான் நம்மளுக்கு சவுண்டாக வந்து கன்வெர்ட் ஆகி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங். இப்போ நீங்கள் வந்து இந்த ஏரோட அனாட்டமியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அவுட்டர் இயர், மிடில் இயர் அண்ட் இன்னர் இயர் அப்படின்ற மாதிரி இந்த 3 பகுதி இருக்குது. இந்த இன்னர் இயரோட கீழ் பகுதியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே யுஸ்டாஷியன் டியூப் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு டியூப் வந்து நீங்கள் கவனிக்கலாம். ஸோ இந்த டியூப் என்னது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டியூப் தான் வந்து நம்மளோட ஏரோட மிடில் இயர், அதாவது மையப்பகுதியும் காதோட மையப்பகுதியும் ப்ளஸ் அந்த நேசல் கேவிட்டியோட பேக் சைடில் கனெக்ட் பண்ணுற ஒரு டியூப் தான் வந்து இந்த யுஸ்டாஷியன் டியூப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுஸ்டாஷியன் டியூப் தான் வந்து நம்ம காதுக்குள்ளே ஒரு ஏர் ப்ரெஷர், காற்றழுத்தத்தை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டியூப். ஓகே, ஸோ இந்த யுஸ்டாஷியன் டியூப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெல்ல போகுது, சாப்பாடை வந்து சியூ பண்ண போகுது, அதாவது மெல்ல போகுது, முழுங்க போகுது, கொட்டாவி விட போகுதுலாம் என்ன நடக்கும்னா இந்த யுஸ்டாஷியன் டியூப் அப்படின்ற ஒரு டியூப் வந்து ஓப்பன் ஆக போது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் வந்து வெளியிலேருந்து உள்ளேயும் உள்ளேருந்து வெளியவும் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் நார்மலாக நான் பேசுகிறது கேட்டுட்டு இருக்க போது உங்களுக்கு வந்து இந்த ஏர்ட்ரம், அதாவது இந்த ஏர்ட்ரமும் ஒரு சைடு மட்டும் சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் இருக்கிறதுனால இது வந்து ஃப்ரீயாக வந்து வைப்ரேட் ஆகி அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு சென்ட் ஆகி அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் கொட்டாய் விட போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஏர்ட்ரமுக்கு பின்னாடி இருக்க காற்று வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது உள்ளே இருக்க காற்று வெளியவும் வெளில இருக்க காற்று உள்ளவும் வந்து மூவ்மெண்ட் நடக்க போது என்ன ஆகுனா இதுக்கு பின்னாடி இருக்க அந்த காற்று அழுத்தமும் மாறுபடுது. ஸோ இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரைன் வந்து ஒரு நிலையான ஒரு ஸ்டேட்டில் இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காதுக்குள்ளே என்ட்ரு சவுண்டு இது நிலையான ஒரு கண்டிஷனில் இல்லாதனால, அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏர் ப்ரெஷர், ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது, இங்கே ஒரு ப்ரெஷர் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இல்லாத ஒரு காரணத்தினால இந்த மெம்பரைன் வந்து, அதாவது இந்த ஏர் ட்ரம் வந்து அந்த வைப்ரேஷனை வந்து இன்னர் இயருக்கு சென்ட் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு வந்து இன்னர் இயருக்கு ட்ராவல் ஆகாத ஒரு காரணத்தினால தான் நம்ம வந்து ஒருத்தவங்க பேசுறதை கேட்டுருக்கும் போது நம்ம கொட்டாய் விட்டால் அந்த சவுண்டு நம்மளுக்கு கிளியராக கேட்க மாட்டேது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஒருத்தவங்க பேசுறதுக்கு போது நம்ம கொட்டாவி விட்டால் அவங்க பேசுகிற அந்த சவுண்டு நம்மளுக்கு கேட்காம போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிளியராக ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் ரொம்ப சவுண்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் போய் இருக்க போது, ஒரு திருவிழாவில் போய் இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் இருக்க போது நீங்கள் கொட்டாவி விட்டாலும் அந்த சவுண்ட் வந்து பார்ஷியலாக நம்ம காதுக்கு ரீச் ஆகும். பட் ஆனால் ஒரு அமைதியான ஒரு அட்மாஸ்பியர், வந்து கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் எடுத்துப்போம். டீச்சர் மட்டும் பேசிகிட்டு இருப்பார். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கொட்டாவி வந்ததுன்னா டீச்சர் பேசுறது கன்ஃபார்மாக நம்ம காதில் விழவே விடாது. ஸோ அந்த மொமெண்ட்டுக்கு வரைக்கும் எப்படி ஒருத்தவங்க பேசுறதுக்கு போது நம்மளுக்கு கொட்டாய் வந்து அவங்க நம்ம பேசுறது கேட்காம போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.